சிறுதானியத்தில் தான் எக்கச்சக்க நன்மைகள் இருக்குது. தோசை, இட்லி, ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒரு வகையில் சிறுதானியத்தை அப்பப்போ நம்ம சேர்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கி நான் திணை எடுத்திருக்கேன். 1.5 கிளாஸ் அளவுக்கு திணை எடுத்துக்கோங்க. திணையில் நல்லா தண்ணி ஊற்றி 2 முறை அலசி எடுத்துருங்க. அலசி எடுக்கிறதுக்கு நல்ல வடிகட்டுற ஜல்லடையை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அலசி எடுத்துடலாம். 2 முறை அலசி எடுத்ததுக்கப்புறமா திணை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறமா நல்ல தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கிடலாம். லைட்டாக ஈரப்பதத்தோடு இருந்தாலும் பரவாயில்ல. நான் நல்லா தண்ணியை வடிகட்டின உடனே கடாயில் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா வறுக்க தானே போகிறோம். ஈரப்பதமாக இருந்தாலும் அதில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே போயிடும். மிதமான சூட்டில் இருக்கும்போதே ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வறுத்தெடுத்திங்கன்னா நல்ல பொழு பொழுன்னு சவுண்டு கேட்கும். திணையோட வாசமும் நல்ல நெல்லோட வாசமும் ஒரே மாதிரி வரும். அந்த மாதிரி வாசம் வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஈரப்பதம்லாம் வற்றி இந்த மாதிரி பொழு பொழுன்னு ஒரு தன்மைக்கு வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சு நல்லா ஆற விடுங்க. இது ஒரு பக்கத்து ஆறட்டும். அதே கடாயில் 1 கப்பு கம்புக்கு 1/4 கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதையும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வறுத்துடுங்க. 2 நிமிஷத்துல இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வறுபட்டு வந்துடும். நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா 1 கப்புக்கு 3/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். மண்டை வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே நட்ஸ் ஏதாவது சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் முந்திரி குருணை கொஞ்சம் எடுத்திருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்போ இல்லை பாதாம் பருப்பு எது வேணாலும் இருந்துச்சுன்னா அதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடையில் முந்திரி குருணைன்னு கேட்டிங்கன்னா அதுவும் தனியாக இந்த மாதிரி பொடியாகவே இருக்கும், கொடுப்பாங்க. 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. அது நல்லா உருகுனதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள்கிட்ட பாதாம், முந்திரி எது வேணாலும் இருந்துச்சுன்னா நான் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான். இல்லாட்டி வெறும் நெய்யை கூட சூடு பண்ணி ஊற்றிக்கிடலாம். இப்போ நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரி பருப்பை போட்டு வறுத்து அதையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். மிதமான சூட்டில் இருக்கும்போதே உருண்டை பிடிச்சாதான் உருண்டை வரும். அப்படி உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலை அப்படின்னா நெய்யை ஊற்றுனதுக்கப்புறமா லைட்டாக அடுப்பில் வச்சு ஒரு கிண்டுனிங்கன்னா அதில் போட்டிருக்க சர்க்கரை லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். 1 செகண்ட்லேயே ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப மிதமான சூட்டில் இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிங்கன்னா ஈஸியாக பிடிக்க வரும். நான் நெய் சேர்த்த உடனே நெய் இருக்க சூட்டிலேயே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால நல்லாவே உருண்டை பிடிக்க வரும். எல்லா பக்கமும் நெய்யை நல்லா கலந்து விட்டுட்டு டைட்டாக நல்லா இறுக்கி பிடிங்க. அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் கொலகொலப்பாக இருக்க மாதிரி இருக்கும். திரும்ப பிடிச்சி வச்சதுக்கப்புறம் உருண்டை 1 மணி நேரத்துலேயே நல்லா இறுகி கெட்டியாயிரும். உருண்டை பிடிக்கும்போது உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா லைட்டாக ஹீட் பண்ணி உருண்டை பிடிக்கலான்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேன் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்ட 2 ஸ்பூன் அளவுக்கு தேனும் சேர்த்து ஆட் பண்ணி மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ரொம்பவே ஹெல்த்தியானது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ஹார்ட்லேருந்து முடி வளர்கிற வரைக்கும் ரொம்பவே திணை நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளட்டில் இருக்க பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ இருக்க காலகட்டத்துக்கு எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கோம். கண்டதை சாப்பிடாமல் ஹெல்த்தியானதை மட்டும் சாப்பிட்டு பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே இந்த திணை லட்டு செஞ்சு உங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டு வாங்க. வறுத்து அரைச்சி நம்ம செய்கிறனால ரொம்ப நாளைக்கு கெடாமலும் இருக்கும். மேக்ஸிமம் 15 டேஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். என்னோட குழந்தைகளுக்கு கம்பு, திணை, கடலை உருண்டை இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு உருண்டை செஞ்சு வச்சுட்டே இருப்பேன். ஸ்நாக்ஸுக்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.